வணக்கம் மக்களே. ரெண்டாவது ப்ராசஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா அந்த நெல் அறுவடை பண்ண இடம்லாம் துளிர் விட்டுருச்சு. இப்போ வாத்து அடிக்க விட்டு கரெக்டாக வந்து ஒரு 4லேருந்து 5 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துளிர் விட ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து செகண்ட் ப்ராசஸிங், அதாவது இது ரெண்டாவது ப்ராசஸிங். மூணாவது இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் விழுறணும். அப்படி இதை தவிர்த்து மக்காத போதே இந்த தாளெல்லாம் இந்த மாதிரி முளைச்சி வராமல் நெல்லெல்லாம் இப்போ தண்ணி விட்டு வாத்துக்கு உணவாக போயிடுச்சு. அந்த நெல் உணவாக போந்த மீதி வந்து முளைச்சிருக்கும், இல்லைன்னா மலட்டு விதையாக மாறிட்டுருக்கோம் ஊறி. அப்படியும் கதிரில் பசுமை, அதாவது உயிர் இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ முளைச்சி வரும். இதுக்கு முன்னாடி வந்து காஞ்ச வைக்கோலாக இருக்க சொல்லி இது வந்து நம்ம பயிரை எரிச்சிரும். இப்போது விதை போட சொல்ல அதை வந்து எரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உயிர் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் ஒரு உழவு போட்டோம்னா இப்போ வந்து இது அப்படியே வந்து மக்கிய உரமாக மாறிடும். இப்போ தாலி கீழெல்லாம் வந்து மக்கிட்டுருக்கோம். ஒரு சிலதில் உயிர் இருக்கிறது மட்டும் அப்படியே பசுமையாக மாறி வருது பாருங்கள். இன்னும் 2 நாள் ஆகும் ரொட்டவேட்டர் அடிக்க. அப்போ நான் வீடியோ போடுறேன் அதுக்குள்ளே இது எவ்வளோ பசுமையாக இருக்குன்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். விவசாயம் பற்றி தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.